மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி எந்த வயசுல ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் அவர் பேசின வேர்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கோமே விருதுநகர், விருதுநகர்ல புகழ்பெற்ற மாரியம்மன் கோயில் திடல்னு இருக்கு. அங்க பொட்டல்னு நாங்கள் சொல்லுவோம். அங்கதான் முதல் முறையா நான் அவரை சந்திக்கிறேன். அப்போது எனக்கு வயது 10 வயது இருக்கும். நான் 5வது படிச்சுட்டு இருக்கேன். ஆமாம். அதுக்கு முன்னால் நான் அவரை பார்த்ததுன்றது கொஞ்சம் இதாக இருக்கிறது. மதுரையில் தமுக்க மைதானத்தில் ஒரு மாநாடு நடந்தது, மகளிர் மாநாடு. அப்போ எங்கள் அம்மா நான் சின்ன பையன், என்னை அந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த மாநாட்டில் தான் நான் கலைஞர் இதுதான் முதலமைச்சர் கலைஞர்னு மாநாட்டு பந்தலில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய தலைவர் அவர். பின்னாளிலே நான் சொன்னது போல் பொட்டலில் மீட்டிங்கு. அப்போ நான் சின்ன பையன், 10 வயசு இருக்கும். அந்த மீட்டிங்க்கு அப்பா கூட்டமாக இருக்குன்ட்டு கூட்டு போகல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களோட சேர்ந்து நானும் இந்த கூட்டத்துக்கு போயிட்டேன். போய் அந்த கூட்டத்தில் முன்னால் போய் ஒரு தூரத்தில் உட்கார்ந்துருக்கும். கலைஞர் வந்திருந்தார். அப்போது மறைந்து விட்ட சிறுகதை மன்னன் சேதுநாட்டு செல்லக்கிளி தென்னரசு பெரியப்பா அவர்கள் தலைவரோடு வந்தார். அப்பா அந்த மேடையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, தென்னரசு பெரியப்பா அந்த கூட்டத்தில் எப்படியும் என்னை பார்த்துட்டார். நான் இந்த கூட்டத்தில் என்னை பார்த்த உடனே எனக்கு பேர் அவருடைய நினைவாகத்தான் அப்பா வச்சார். நினைவாக அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். மென்டார் அப்பாவுக்கு அவர். அதனால் ஒரு நன்றி உணர்வின் அடிப்படையில் அவருடைய பேரை, அப்பாவை அரசியலுக்கு ஆற்றுப்படுத்தியவர்ன்றதுனால அவர் வச்சாங்க. அவர் என்னை பார்த்துட்ட உடனே என்ன பண்ணாருன்னா, ஒரு ஆளை விட்ட உடனே அந்த பையனை மேலே கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். என்னை அப்படியே தூக்கி மேலே கொண்டு போய் மேடையில் வச்சாங்க. தலைவர் உட்கார்ந்தார். அவர் தலைவர் பக்கத்தில் கொண்டு போய் குறிச்ச உடனே மறைந்த மாதவன் அவர்களும் தலைவரும் அருகே உட்கார்ந்தாங்க. நான் வந்தோடனே மாதவன் அவர்கள்ட்ட இது தங்கப்பாண்டியன் பையனோடனே மாதவன் அவர்கள் அப்படி மடியில் என்னை உட்கார வச்சுட்டாரு. அந்த பக்கம் தென்னரசு பெரியப்பா, எங்கிட்ட மாதவனுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் நடுவில் இப்படி என்னை உட்கார வச்சு கொண்டாரு. அப்போ தென்னரசு பெரியப்பா கலைஞர்கிட்ட கேட்டார், அவன் என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தலைவர் அவர்கள் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டார். இதுதான் எனக்கும் கலைஞர் அவர்களுக்கும் நடந்த முதல் உரையாடல். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எல்லாரும் நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கீங்களே, எங்கள் அப்பா மட்டும் ஏன் ஜெயிலுக்கு போகாமல் இருக்காங்கன்ட்டு. காரணம், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எல்லாரும் இப்போ திமுக இந்த பெருந்தலைவர்கள் எல்லாமே சிறைக்கு போய் அந்த அனுபவங்களை பேசுவாங்க வீட்டுக்கு வரும்போது. புத்தகங்கள்லையும் அப்போ நிறைய இருக்கும். அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டு எனக்கு மனசுக்குள்ளே எல்லாரும் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகணும், அந்த ஜெயிலில் இருந்து அந்த ஜெயிலுன்னு சொல்கிறாங்களே, அப்பா அது மாதிரி ஜெயிலுக்கே போட நான் கேட்டேன்.